வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்துல என்ன பண்ணுங்க, வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இளைப்பாறுதல் தருகிறேன். எவ்வளவு காலம் தான் நம்மளுடைய பிரச்சனையை நம்மளையே தூக்கி சுமந்து கொண்டே இருப்போம். ஆனா இந்த கவலையெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல வச்சு கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாறுதல் அடைஞ்சு கொஞ்ச நேரம் நம்ம இருதயத்தை சமாதானத்தோடு கூட நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னா, தேவனை சந்திக்கிற அந்த இடம். ஒரு அது மட்டும் இல்ல, அவர் நம்மளுக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய கவலைகளை விசாரிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். ஜெபிக்கிறவனுடைய குணம் எப்படி தெரியுங்களா இருக்கணும், கேட்டதை கேட்டபடி அப்படியே விட்டு விடாதபடிக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும் நாம அவைகளுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சில நேரத்துல நம்ம ஜெபிக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் வராம இருக்கலாம். என்ன ஆண்டவரே, இவ்வளவு காலமா நான் ஜெபம் பண்றேன், பிரச்சனை தான் வாழ்க்கையில பெருசா போயிட்டே இருக்கு, ஒரு தீர்வையும் பார்க்கல, ஒரு அதிசயத்தையும் நான் பார்க்கல, பார்க்கறதெல்லாம் காணல் நீரா இருக்கு, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி உங்க ஜெபத்தை நீங்க நிறுத்தாம நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும்.